ஹாய், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு மால்தீவ்ஸில் டீச்சிங் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கனவு இருக்கும். ஆனால் அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நம்ம வச்சுருக்கணுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். நமக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி இருந்தாலே போதும், ஒரு யூஜி இருந்தாலே போதும், பிஎஸ்சி இருந்தால் போதும், பிஎட் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஸோ பேசிக் குவாலிஃபிகேஷன் ஒரு டிகிரி. அந்த டிகிரிக்கு என்னென்ன வச்சுருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் வேணும் கண்டிப்பாக, அந்த கான்வொகேஷன் ப்ளஸ் உங்களுடைய கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் கேட்பாங்க. இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், ஒருவேளை நான் ப்ரொவிஷனல் வச்சுருக்கேன், ப்ரொவிஷனலை வச்சு நான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு ஜாப் அப்படின்னா நீங்கள் ப்ரொவிஷனல் யூஸ் பண்ணலாம். பட் மால்தீவ்ஸ் ஜாப்க்கு கண்டிப்பாக கான்வொகேஷன் அந்த டிகிரி சர்டிஃபிகேட் கேட்பாங்க, ப்ளஸ் நம்மளுடைய கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் கேட்பாங்க. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக வச்சுக்கணும். ப்ளஸ் பாஸ்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் நமக்கு பேசிக்காக தேவைப்படுறது. இப்போ பிஎட் இருந்தது அப்படின்னா நமக்கு சேலரியில் எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 இந்தியன் அமௌண்ட்டுக்கு ஆட் ஆகும். இப்போ பிஎட் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒரு 10,000 கம்மியாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் மால்தீவ்ஸ் டீச்சிங் ஜாப்க்கு அடுத்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஸோ உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட், அப்புறம் உங்களுடைய கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் ப்ளஸ் பாஸ்போர்ட் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.